கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் எங்களோடு இணைந்த யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஃபெய்த் ஏசிய திருச்சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலும் தேவன் நமக்கு இந்த ஆராதனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக தொடக்கம் முதல் முடிவு வரை அவருடைய பிரசன்னம், தயவு, இரக்கம் நம்மளுக்கு காணப்படும்படியாக கர்த்தருடைய முகத்தை நோக்கி நாம் பார்க்கலாம். நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனே, இந்த நல்ல வேலைக்காய் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் இந்த ஆராதனை உம்முடைய அன்பின் கரங்களில் நாங்கள் ஒப்பெடுக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய தெய்வீக சமூகம், பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய இடைப்பாடு ஆண்டவரை உம்மை துதித்து பாடி ஆராதிக்கான ஒவ்வொருவருக்கும் காணப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த வேலும் ஆண்டவரே எங்களோடு இணைந்திருக்க ஒரு காலம் பார்ப்பில் வருகிறோம். ஒவ்வொருவரை கர்த்தரை ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆண்டு வாக்குறுத்தது போல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னோட ஆவினாலே ஆகும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, உம்முடைய ஆவியானுடைய கிரியைகளை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் காண கர்த்தரை அனுக்கிரகம் பாராட்டுவீராக. விசேஷமாய் செய்தியின் வேலைக்காக நம்ம பார்ப்பில் வருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரோடும் என் தேவனில் இடைப்படுவீராக, பெரிய காரியங்களை செய்வீராக, நீர் மகிமைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக, ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. சொல்லமா, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. மறுபடியும் சொல்லமா, கன்மலையானவர், கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. சொல்லமா, நீரன் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் ரட்சகர், என் தேவன், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. நம்ம சேர்ந்து சொல்ல போறோம். என் பலனாகிய, என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். சொல்லமா, என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். சொல்லமா, ஆபத்து நாளில் எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர் தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீர். எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். என் பலனாகிய, என் பலனாகிய கர்த்தாவே, நானும் அன்பு கூறுவேன். 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 என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். சொல்லாம, என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருக்கும் போது நான் அபயமிட்டேன். உயரத்தில் இருந்து உம் கரம் நீட்டி
என் கரம் பிடித்து தூக்கி சொல்ல உயரத்திலிருந்து அவர் கரம் உன் கரம் என்னுடைய கரத்தை பிடித்து எல்லா உற்சாகமாக என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு பலனாகிய என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக என் கண்மலை நீர் என் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் ரட்சண்ய கொம்பு நீரன் கண்மலை என் கோட்டை என் ரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் விசுவாசோடு என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் கரைகளை ஊற்றி சொல்லமா என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நானும் அன்பு கூறுவேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு மோசேக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். The topic we are going to meditate is word of the Lord to Moses. வாசிங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். We may read from the book of Exodus 4th chapter and 28th verse. அப்பொழுது மோசே தன்னை அனுப்பின கர்த்தருடைய சகல வார்த்தைகளையும் அவர் தனக்கு கட்டளையிட்ட சகல அடையாளங்களையும் ஆரோனுக்கு தெரிவித்தான். So Moses told Aaron all the words of the Lord who had sent him and all the signs which he had commanded him. கர்த்தருடைய வார்த்தை மோசேக்கு வருகிறது, அதை அவர் ஆரோனுக்கு கூறுகிறார். The word of the Lord came to Moses and he says to Aaron. இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று தேவன் ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருந்தார். The Lord has kept a big plan for this people of Israel. ஒரு மீட்பின் திட்டம், A redemption, a revival. அந்த திட்டத்தை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். And that plan the Lord reveals to Moses. அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மோசே ஆரோனுக்கும் மற்றவர்களுக்கும் சொல்லுகிறார். And that plan Moses is saying to Aaron also. அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படியாக இருவரும் சேர்ந்து செயல்படுவதை நாம் பார்க்கலாம். We can see both together work for the plan of the Lord to be fulfilled. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் பல திட்டங்களை வைத்திருக்கிறார். Even in our life, the Lord has kept many plans for us. தேவன் இஸ்ரவேலருக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தது போல நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கைக்கும்
என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாபெரும் திட்டத்தை வைத்திருக்கிறார். Like how the Lord has kept a plan for the Israelites, for you and me, I believe the Lord has kept a plan. அதை வெளிப்படுத்த கர்த்தருடைய வார்த்தைகள் மோசேக்கு கடந்து வந்தது போல அதை சொல்லுகிற அந்த வார்த்தைகள் இன்றைக்கு கடந்து வருகிறது நான் விசுவாசிக்கிறேன். Like how the word of the Lord revealed to Moses and Aaron, and I believe the word of the Lord will come to us to reveal his plans. அதை கேட்ட அந்த திட்டத்தை அறிந்த இருவரும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? What did both of them did after they received the word of the நான்காம் Lord? அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அந்த காரியங்கள் ஆரோனுக்கு தெரிவிக்கப்படுகிறது. In the 4th chapter of Exodus 28th verse, these things has been informed or said to Aaron. 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். Read the 29th verse. மோசேயும் ஆரோனும் போய் இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடிவர செய்தார்கள். Then Moses and Aaron went and gathered together all the elders of the children of Israel. கர்த்தருடைய வார்த்தைகள் வந்த உடனே 28 வருகிறது. 29 உடனே அவர்கள் சென்று இஸ்ரவேல் புத்திரரின் மூப்பர் எல்லாரையும் கூடி வர செய்து அந்த திட்டங்களை செயல்படுத்த தொடங்குகிறார்கள். In the 28th verse, the word of the Lord came to Moses and Aaron. In the 29th verse, they are calling and gathering all the elders and sharing the plan of the Lord. இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. தேவன் சொன்ன உடனே ஒரு கேள்வி கேட்காமல் இருவரும் சென்று அந்த திட்டத்தை செயல்படுத்த தொடங்குகிறார்கள். It is very surprising when the word of the Lord came, they did not delay it. Immediately they start to work on the plan of the Lord. நம்முடைய ஜீவிதத்திலும் கூட கர்த்தருடைய திட்டங்களை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். Even in our life, we know the plans of the Lord in our life. ஆனால் அதை செயல்படுத்துவதற்கு ஆண்டவரே அதை செயல்படுத்துவதற்கு இன்னும் அதை உறுதிப்படுத்தும் ஐயா, இன்னும் சில உறுதிப்பாடுகளை செய்வீராக, அல்லது அடையாளமாக இதை தாரும் அதை தாரும் என்று கேட்டுக்கொண்டு ஆக மொத்தம் திட்டத்தை செயல்படுத்தாமல் இருப்போம். But we are still asking, Lord, give me a confirmation, give me a sign, but we are not still working or fulfilling the plans of the Lord. பாருங்க, அவர்கள் தயங்கிக் கொண்டிருக்காமல் உடனடியாக செயல்படுத்துகிறார்கள். See, they are not hesitant, but immediately they are starting working on it. இந்த ஒரு அனுபவத்தை தேவன் விரும்புகிறார். And this experience the Lord desires. 4ஆம் அதிகாரம் யாத்திராகமம் முதல் வசனத்திலே விதமா பார்க்கிறோம். We read in the first verse of the 4th chapter. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள். And after saying all these things in the 4th chapter, first verse, he said, Moses, behold, they will not believe me. அடுத்ததாக சொல்கிறார், என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். And next he's saying, nor hearken to my voice. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு கர்த்தர் தரிசனமே ஆகவில்லை என்று சொல்வார்கள். And they will say, the Lord did not appear to you at all. பாருங்க, இந்த 3 சாக்கு போக்குகளை மோசே சொல்லுகிறார். அது சொல்வதற்கு முன்பதாக இவர் போய் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லவும் இல்லை, அவங்க நீ சொல்றது தப்புன்னு சொல்லவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. இவருடைய கற்பனை திறனை பாருங்கள். We can see Moses giving excuses. He is not even went to Israelites and said, he is still thinking and imagining about it. பாருங்க, எதை தேவன் சொன்னாலும் ஒரு எதிர்மறையான கருத்து. Whatever the Lord says, there is something against what the Lord says. மோசையை சம்மதிக்க வைக்க தேவன் எவ்வளோ ட்ரை பண்றாரு, அடையாளம்லாம் காட்டுறாரு, ஒன்றும் நடக்கல. And God is trying to convince Moses, he is showing him signs, but still nothing is happening. கடைசியில் 14ஆம் வசனத்துல சரி உன் கூட ஆரோன் வருவார், அவர் கூட்டிட்டு போ அப்படின்னு கர்த்தர் கோபத்தோடு சொல்றாரு. And in the 14th verse, the Lord with an anger said, okay, it's enough, take Aaron and go. கர்த்தருடைய வார்த்தைகள் வந்த உடனே அதை விசுவாசிக்க வேண்டும். You have to believe immediately when the word of the Lord comes. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? How many of you say amen? அவருடைய வார்த்தைகள் வரும்போது விசுவாசிக்க முடியாததாய் தான் இருக்கும். When the word of the Lord comes, it is hard to believe. ஆனால் நாம் விசுவாசிக்க வேண்டும். But we have to believe on it. பாருங்க, நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு இப்படி இந்த நிலையில இருக்குதுன்னா சில வருஷங்களுக்கு முன்னால நம்ம யோசிச்சே பார்த்திருக்க மாட்டோம். If our life is like this, few years before, we could have not even thought about it. ஆனால் கர்த்தர் சொன்னால் சொன்னதை நிறைவேற்றுவார். But the Lord said, and he will fulfill what he said.
தேவன் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அவரோடு வாக்குவாதம் செய்கிறார். Instead of carrying out what God said, he is arguing with God. இந்த டாஸ்கை கொடுக்கும் பொழுது, இந்த தரிசனத்தை கொடுக்கும் பொழுது, இந்த திட்டத்தை கொடுக்கும் பொழுது, அது இல்லை நான் போக முடியாது யாரையாக அனுப்பும் என்று ஒரு பெரிய வாக்குவாதம் போகிறது. It's not the same argument in like what happened in Mount Sinai. Here, when the Lord is giving a plan, he is still arguing with God. நாம் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். We have to believe on one thing. தேவன் ஒன்றை சொல்வார் என்றால் அதை நிறைவேற்றவும் அவர் நமக்கு பலன் கொடுப்பார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். We have to have a faith. If the Lord is saying something, he will give us strength to do that. நாமே சென்று ஒரு காரியத்தை செய்கிறது ஒன்று, ஒரு பெரியவர் அனுப்பி அது நிறைவேற்றுகிறது ஒன்று. It is different that we ourselves going and doing a work, but if a great person is sending and doing a work, it's different. இந்த 3ஆம் அதிகாரத்தில் எதை கர்த்தர் சொன்னாரோ அந்த வார்த்தைகளை 4ஆம் அதிகாரத்திலே அவள் செயல்படுத்துகிறார்கள். What the Lord said on the 3rd chapter, they are fulfilling it in the 4th chapter. தேவன் இஸ்ரவேலுக்கு வைத்திருக்கிற திட்டங்களை அல்லது செயல்படுத்த போகிற காரியங்களை இந்த கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். என்ன தேவன் இஸ்ரவேலுக்கு என்னென்ன காரியங்களை செய்தார், என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார், செய்ய போகிற அதை நாம் தியானித்து தேவன் நம்முடைய வாழ்க்கைக்காக என்னென்ன காரியங்களை செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்று தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. The words that came to Moses, we can understand the plans of the Lord, what he did before, what he is doing and what he is going to do, and it will be the same when the word of the Lord comes to us, what he has done and what he is doing and what he is going to do for us. ஜெபத்தோடு கூட இந்த செய்தி கேட்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். Please hear it with prayer. வாசியுங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். And the Lord said, I have surely seen the oppression of my people who are in Egypt, and have heard their cry because of their taskmasters, for I know their sorrows. அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். I have surely seen their oppression. இந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தைகளை முக்கியப்படுத்துகிறேன். Importance for the word that is in this verse. அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். I have seen the oppressions. இந்த மோசேக்கு சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளிலே முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். The important thing, the words that the Lord gave to Moses was the Lord God knows us. கர்த்தர் எப்படி அறிந்திருக்கிறார் என்ற காரியங்கள் இதிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is very clearly said how the Lord knows us. தேவ ஜனம் படும் உபத்திரவத்தை நான் அறிந்திருக்கிறேன். I have seen the affliction of the godly people are going through. அதை அறிந்த தேவன் ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை அவளுக்காக உருவாக்கினார். And the Lord who knows it, he creates a plan for a great redemption. தேவன் அவர்களை அறிந்து அவளை கண்டு அவருடைய உபத்திரவத்தை பார்த்ததை நிமித்தமாக ஒரு பெரிய திட்டம் உண்டாகிறது. After God knows and he sees the people going through affliction, a great plan was found. 3ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 9ஆம் வசனத்தில் இவ்விதமாக கூறுகிறது. It is said like this in the 3rd chapter in the 9th verse of Exodus. எகிப்தியர் அவளை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். I have seen the oppression of the Egyptians oppress them. இஸ்ரவேலுடைய கூக்குரல் தேவனுடைய சந்நிதியில் எட்டினது. The cry of the children of Israel have come to me. இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. The cry of the children of Israel have come to me. எகிப்தியர் அவளை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். I have also seen the oppression which the Egyptian oppressed them. கூக்குரல் என்று தமிழிலே காணப்படுகிறது. It is said in Tamil lamenting. ஆங்கிலத்திலே cry of the children of Israel என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And in English it is said cry of the children of Israel. கண்ணீர், அழுதல், tears and crying. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. It is said like this in English. நம்முடைய ஜீவிதத்தில் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கர்த்தர்
நன்கு அறிந்திருக்கிறார். And the Lord very clearly knows how we are today. வீட்டில் எதை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், என்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். And the Lord knows with what we are praying, for what we are praying, and how we are praying. உணவிற்காக தினமும் ஜெபிப்போம். We'll be praying for this food every day. ஆண்டவரே இந்த சாப்பாட்டை ஆசீர்வதியும். ஆமென். முடிச்சிருவோம். Lord bless this food. Amen. அதுக்கு கண்ணீரோடு ஜெபிப்போமா? Will you pray with tears? கண்ணீரோடு ஜெபிக்க மாட்டோம். We will not pray with tears for it. சாப்பிட்ட வேணா கண்ணீர் வரும், காரணம் காரத்தினால வரும். After finish eating, if it is spicy, we may shed tears. மற்ற ஜெபம் இருக்குது. ஆண்டவரே என் கடன் பிரச்சனை மாறணும். Lord, my debt should be cleared. ஆண்டவரே பிள்ளைகளுடைய காரியத்தை பொறுப்படுத்திக் கொள்ளணும். Lord, take care of my children. அது ஜெபிக்கும் போது இந்த முதல் சொன்ன ஜெபத்தை போல இருக்காது, கொஞ்சம் பாரத்தோடு இருக்கும். It will not be as a short prayer, but it will be with burden. சொல்லப்போனா கண்ணீரோடு இருக்கும். Maybe it will be with tears. பிள்ளைகள் கொடுத்து பாரத்தோடு இருக்கும் பொழுது கண்ணீர் ஜெபம் அது கண்டிப்பாக வரும் அன்பானவர்களே. If you burden about our children, automatically we'll be in tears. குடும்பத்தை குறித்து பாரத்தோடு இருக்கும் பொழுது ஜெபத்திலே கண்ணீர் வருவது அது இயற்கை. It is nature that we are burdened about our family. When we pray, tears come. கர்த்தர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறார். And the Lord God knows everything. அவர் அறிந்ததோடு விட்டுவிட மாட்டார். Not only He lives it, but knowing it. அதற்கான பரிகாரத்தை, அதிலிருந்து எப்படி வெளியே வரலாம் அந்த திட்டத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். And He will reveal the plans how to come out of it, and He will put a redemption plan. கர்த்தருடைய வார்த்தை இந்த வசனத்தை சொல்லுகிறது, உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து கூக்குரலை கேட்டு வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது. And hear the word of the Lord, and seen the oppression, heard their cries, and know their sorrows. தேவன் நம்முடைய ஜீவியத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். And the Lord is seeing our life. தேவன் பார்க்கவே பார்த்து The Lord has seen it. அதை அறிந்து He knows it. அதிலிருந்து அடுத்த நிலைக்கு இவளை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார். And the Lord is giving His grace to go pass by to the next level. அவர் வைத்திருக்கிற திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். And the Lord is fulfilling the plans that He has kept for them. பார்த்த கர்த்தருக்கு அடுத்து நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது நன்றாக தெரியும். And the Lord who have seen it, and He knows very clearly what to do next. நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. We will not know what is going to happen next. நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய காரியங்களை பார்த்த தேவன், அவருக்கு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நன்கு தெரியும். நிச்சயம் நம்மை அடுத்த நிலைக்கு நடத்துவாராக. The God who knows our state, the Lord who have seen how we are, He knows what is going to happen next, and He is taking us to the next level. விதமான எதிர்ப்பான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் பொழுது தேவனுடைய ஐக்கியத்தை நாம் அதிகமாக உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. These kind of oppression state, the fellowship with God, we need to increase. அவர்கள் நீண்ட வருடங்களாக அடிமையாக இருந்தார்கள். ஆனால் மோசே வந்து ஆரோன் வந்து அவங்களுக்கு சொன்ன உடனே அவருடைய வேதனைகள் அதிகமாகிவிட்டது. So when Moses and Aaron and they came to, and they said the oppressions were increased. நாங்க ஒழுங்கா எங்க வேலை செய்துட்டு இருந்தோம், நீங்க வந்து சொன்ன உடனே பாருங்க பார்வோன் எங்களை உபத்திரப்படுத்துறான்னு மோசே மேல அவங்க திரும்பிக் கொள்றாங்க. So we were quietly working here, but you came and said these verses. See, the Pharaoh started to afflict us more. அப்படி உங்களுடைய உபத்திரவங்கள், உங்களுடைய காரியங்கள் எல்லை மீறி செல்லும் பொழுது ஒன்றை விசுவாசியுங்கள், கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். அவர் பார்த்திருக்கிறார், அவரை நடத்த போகிறார். விசுவாசியுங்கள், கர்த்தர் கிரியை செய்வாராக. If your oppressions is going out of limit, then believe one thing: the Lord has seen it and He knows it, and something He is going to do. ஒன்றை உணர்ந்து கொள்ளலாம், என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட தருணங்கள் எல்லாம் எதிர்ப்பாயிருக்கிற தருணங்களிலே தேவனுடைய ஐக்கியத்தை, அவருடைய நெருக்கத்தை அதிகமாய் உணர கர்த்தர் கிருபை செய்வாராக. One thing we can understand in these kind of situations, the fellowship, the closeness with God will increase more. ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, உபத்திரப்பட்டது நல்லது. It is good that I am tried. எல்லா நிலைகளிலும் அப்படியே தட்டி கொடுத்து கொண்டே சொல்லணும்னா சில காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாது. If we are being pampered every time, we can't learn much things. It is good that we are tried. தேவன் அவிதமாக சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் ஒன்றை விசுவாசிக்க வேண்டும், ஒரு பெரிய
பெரிய விடுதலை நமக்கு காத்திருக்கிறது, ஒரு பெரிய மீட்பு காத்திருக்கிறது. தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவன் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்ல காரியங்களை ஆயத்தப்படுத்த நான் விசுவாசிக்க வேண்டும் அன்பானவர்களே. And if these things are happening, one thing you have to believe, my beloved, the Lord has known it and the Lord has seen it, and there is a great redemption for that. தேவன் நம்மை அறிந்திருக்கிறார். The Lord God knows us. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அறிந்த அதே தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நன்கு அறிந்திருக்கிறார். அந்த அறிந்த தேவனுக்கு தெரியும் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நமக்கு தெரியாட்டி பரவாயில்ல, என் தேவனுக்கு தெரியும், அவர் நடத்துவாராக. The God who knows the Israelites, the God who knows us, he knows what has to be done next in our life. தேவன் அறிந்திருந்தார். God knows us. வாசியங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியங்கள். Exodus 3rd chapter, the 8th verse. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். So I have come down to deliver them out of the hand of Egyptian, and to bring them up from the land to a good and large land, to a land flowing with milk and honey, to place of Canaanites and the Hittites and the Amorites and the Perizzites and the Hivites and the Jebusites. இந்த ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்திற்குள்ளாக இஸ்ரவேல் வந்திருக்கிறார்கள். அந்த வேளையிலே அவருடைய திட்டத்தை செயல்படுத்தின விதத்தை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். We can see Israelites have come to a very important time and how the plan has been fulfilled in this place. இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது முதலாவதாக 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம், கர்த்தர் அறிந்திருக்கிறார். In the 7th verse of the 3rd chapter, first we saw God knows. அறிந்த தேவன் அவளை அடுத்த நிலைக்கு கூட்டிச் செல்ல அவர் இறங்கி வருகிற தேவனாயிருக்கிறார். And the God who knows it, to take them to the next level, God himself have descended. பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். To bring them to the good land, a large and land with flowing with milk and honey, God has descended. கர்த்தர் இறங்கினார். God descended. எப்பொழுது வேதத்தின் இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது ஒரு பெரிய பயபக்தி நடுக்கும் எனக்கு வரும். When we reading this verse, there was a big trembling. இந்த கடைசி வார்த்தையை நான் அப்படியே ஒரு கோடிட்டு வைத்திருக்கிறேன். The last part of this verse underlined it. இறங்கினேன். He has descended. இறங்கினார். God descended. எதற்காக இறங்கினார்? Why did he descend? இஸ்ரவேலுக்கு தேவையான காரியங்களை செய்யும்படியாக அவர் இறங்கினார். To do the necessary things for the Israelites, he has descended. தேவன் அவளை அறிந்தது மட்டுமல்ல, அடுத்த கட்டத்திற்கு அவளை கரம் பிடித்து நடத்த இறங்கினார். Not only God knows it, but to take them to the next level, God himself has descended. இஸ்ரவேலர் கண்ணீரோடு காணப்பட்டார்கள். Israelites were in tears. கூக்குரலிட்டு கொண்டு காணப்பட்டார்கள். They were all crying. எதற்காக கூக்குரலிட்டார்களோ அதிலிருந்து தப்பு வைக்கும்படியாக தேவன் இறங்கினார். For what they were crying, to escape from that, the God has descended. இஸ்ரவேலின் கூக்குரலுக்கு ஒரு பதில் கிடைத்தது. An answer been received for their crying. அல்லது இஸ்ரவேலின் ஜெபத்திற்கு ஒரு பதில் கிடைத்தது. An answer for the prayer of the Israelites. ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையிலும் நான் மிகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், பல நிலைகளிலே தாழ்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என் ஜெபத்திற்கு பதில் இன்னும் வரவில்லையே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, அதற்கு தேவன் பதிலளிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். And many saying, Lord, I'm fasting, I'm praying, but there is no answer for my prayer. But the Lord says he has descended to answer the prayers. இந்த தேவனுடைய செயல் இதை காட்டுகிறது. What did the works of the Lord shows? அவருடைய செயல் இஸ்ரவேலின் ஜெபத்திற்கு கிடைத்த பலன். His works are the answer for the prayer of the Israelites. ஜெபம் என்று சொல்லக்கூட முடியாது, அழுகை என்று சொல்லலாம், கூக்குரல் என்று சொல்லலாம். We cannot say it prayer, but we can say tears and lamenting, crying. அதற்கு பதிலை பார்க்கிறார்கள். They are seeing an answer for the crying. நம்மை கூட அநேக இப்படி ஏளனமாக பேசலாம்.
Many can talk bad about us. என்ன அதுக்காக ஜெபம் ஜெபிச்சிட்டு இருக்கிறீங்க? Why are you always praying, saying prayers? என்னத்தை கண்டாய் என்று சொல்லுவாங்க. They'll say, what have you seen? ஜெபித்து என்னத்தை கண்டாய் என்று கேட்பார்கள். What have you seen by saying prayer and prayer? தேவன் அறிந்த தேவன் அவர் இறங்கி வந்து அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறார். God who knows it has descended and taking us to the next level. ஒன்று சொல்லவா, ஜெபிக்கும் மனிதனை இந்த உலகம் புரிந்து கொள்ளாது. One thing can we say, the world will not understand the praying man. ஏளனமாய் தான் பேசும். They will talk worst about them. ஜெபிக்கும் மனிதனுக்கு கிடைக்கும் பலனை சரித்திரம் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் ஜெபிக்கிறவன் சரித்திரம் படைப்பான். History will not understand a praying man, but history will be made by this praying man. அப்பொழுது தேவ ஜனத்தினுடைய வல்லமையை உலகம் அறிந்து கொள்ளும். Then the people, the world will understand the power of the Lord. நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிற மனுஷன் நீங்களும் நானும் சரித்திரம் படைக்கவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். I believe you and I who are praying men, history will be made. உங்களையும் என்னையும் சரித்திரம் புரிந்து கொள்ளாவிட்டால் பரவாயில்லை. It is enough, even doesn't bother if the history doesn't accept us. நாம் சரித்திரம் படைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to create history. இந்த இடத்துல தேவன் ஏன் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In this place it is said, why did God descend? முதலாவதாக விடுதலையாக்கும்படியாக இறங்கினார். First he descended to deliver. இரண்டாவதாக சேர வேண்டிய இடத்தில் சேர்க்கும்படியாக இறங்கினார். Second, he descended to take them to the place where they must be. இவர்கள் ஆண்டவரே இங்கிருந்து எங்களை விடுதலையாக்கும் என்று ஜெபித்தார்கள். எங்கு போக வேண்டும் என்று அவளுக்கு தெரியவில்லை. And they were calling, Lord, deliver us, but they did not know where they should have been gone. அவளுக்கென்று தேவன் ஆயத்தப்படுத்த வைத்திருந்த அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கென்று அவளை அழைத்து கொண்டு சென்று அங்கு சேர்த்தார். And the Lord made them to go to the land which was prepared for them, which flows with milk and honey. அநேகர் கேட்கலாம், அன்று நடந்த சம்பவத்திற்கும் சரித்திரத்திற்கும் இன்றைக்கு என்னையா சம்பந்தம் என்று கேட்கும் பொழுது நிச்சயம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அன்றைக்கு அவளுக்கு விடுதலை கொடுத்த அறிந்திருந்த இறங்கின அதே தேவன் இன்றைக்கு நம்மையும் அறிந்து நம்மோடு கூட விடுதலை கொடுக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். Many have the question, what relationship it happened, the incident that happened on this year, and how it has been compared in my life. But the Lord who knows it and descended and took them to the next level knows, and he will descend for us. அப்படி ஜீவித்தை பார்க்கும் பொழுது என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாத நிலையிலே ஜெபித்தார்கள். They were praying what they have to do. They have no knowledge about it. இன்றைக்கு நாமும் கூட ஆண்டவரே என்ன செய்வோம் என்று தெரியவில்லை, ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்படைக்கிற ஆண்டவரே நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோமே. அடுத்த வார்த்தை, தேவன் இறங்கி வந்து ஒரு பெரிய திட்டத்தை நிறைவேற்றுவாராக. Even in our life we are praying, Lord, I don't know what should I do next. And when we give it, the Lord descend and he will take us to the next level. சூழ்நிலைகள் அப்படியே மாறும். When my God comes, the situation will be changed completely. அங்கு அடிமை என்ற நிலை மாறி விடுதலையானவர்கள் என்ற நிலை மாறுகிறது. There is the nature change of captivity to deliverance. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை விதமாக வாசிக்கிறோம். The 3rd chapter, the 8th verse of Exodus, we read, அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, to bring them out from that land. அந்த தேசத்திலிருந்து நீக்கி, it is removing them from that land. விஸ்தாரமான தேசத்தில் சேர்க்கவே இறங்கினார். He descended to remove them or take them out of Egypt and give them the vast land. நம்முடைய ஜீவிதத்திலே நாம் சில விரும்பாத சில காரியங்கள் நம்முடைய ஜீவிதத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். In our life we may have unpleasantable situations. ஆண்டவரே என்னை விடுவிப்போன் யார் என்று பவுல் சொன்னார் அல்லவா, அதுபோல சில காரியங்கள் வெளியே வர வேண்டும் என்ற அந்த நிலை, ஆனால் அது முடியாத காரியமாக இருக்கிற பல நிலைகள் காணப்படலாம். There may be situations that we decide we wanted to come out but we are not able to come, and like Paul we have been crying, who is there to deliver me? இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். This word we believe. தேவன் நம்முடைய ஜீவியத்திலிருந்து எதையெல்லாம் நீக்க வேண்டுமோ
அதையெல்லாம் இப்பொழுது தேவன் நீக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். What are the things that we want to get removed? And he has descended to remove those things from our life. நீங்கள் என்னென்ன காரியங்களை ஆண்டவரே என் ஜீவித்திலிருந்து எடுத்து போடும், அல்லது இந்த காரியங்கள் எனக்கு தொந்தரமாக இருக்கிறது, என்னுடைய ஜீவித்தை உபத்திரப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், அதை தேவன் உங்களுடைய ஜீவித்தை நீக்கும்படியாக, உங்கள் நல்ல தேசம் சேர்க்கும்படியாக, விரும்பிய இடத்துக்கு கொண்டு போகும்படியாக அவர் இறங்கி வந்திருக்கிறார். And for what are the things you are praying? Lord, remove these things that we don't desire. He has descended to remove those things. இஸ்ரவேலை அறிந்த தேவன் அவளை வறட்சியிலிருந்து செழிப்புக்கு கொண்டு போய் நெருக்கத்திலிருந்து விசாலத்தை கட்டிட்ட அதே தேவன் இன்றைக்கு நம்முடைய நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கட்டையிட்டு நம்முடைய எல்லா ஒருமைகள் எல்லா பிரச்சனையை மாற்றி ஒரு பெரிய தெய்வீக செழிப்பை கட்டிடும்படியாக அவர் இறங்கி இருக்கிறார். And God who knows us from the drought to prosperity, from the oppression to the expansion, he will take all our oppressions and take into a place of deliverance. நம்முடைய ஜீவிதத்தில் காணப்படுகிற எல்லா வறட்சிகளை மாற்றி ஒரு செழிப்புக்கு கொண்டு செல்லும்படியாக, ஒரு விசாலத்தை கொண்டு செல்லும்படியாக தேவன் இறங்கி இருக்கிறதை நாம் உணரலாம். We can understand God has descended to take us from out of all our drought into prosperity. இதை இஸ்ரவேலுக்கு கன்வே பண்ணும்படியாக மோசேயை அந்த செடி எரிகிற செடியிலே அழைத்து அவர் சொல்லுகிறார். மோசேயால் விசுவாசிக்க முடியவில்லை. உடனே ஆரோனை கூட்டிக் கொள்ள சொல்கிறார். இருவரும் சென்று இதே வார்த்தைகளை இஸ்ரவேலுக்கு அறிவிக்கிறார்கள். தேவன் இறங்கி அவளை விடுவித்தாரே, அதுபோல இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களுக்கு அறிவிக்கிறேன். தேவன் அதே வல்லமையோடு இறங்கி விடுவிப்பாராக. Like how the word came to Moses from the burning bush, and how he said, and the same was said to Aaron, and the same words was said to the people, and it was delivered. The same thing is said with the same power. It will deliver us. தேவன் இறங்கினார். God descended. உங்களுடைய சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். Your situations will change. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை கரம் அது நீட்டப்பட்டிருக்கிறது. The gracious hands of God are stretched. கர்த்தர் நிச்சயமாக மாற்றுவாராக. Truly the Lord will change it. அடுத்த நிலை என்ன, அடுத்து என்ன செய்வோம் என்று தெரியாத நிலை, ஆனால் தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவர் நடத்துவாராக. We don't know what is next, what will happen next, but he knows it. He will guide us. கர்த்தருடைய வார்த்தை சொன்னது என்னவென்றால், கர்த்தர் அறிந்திருக்கிறார். What the word of the Lord says is God knows. அறிந்தபடினாலே அடுத்த நிலை கூட்டி செல்ல அவர் இறங்கினார். Because he knows it, to take us to the next level, he has descended. அவர்களை அங்கிருந்து அடுத்த தெரியாத நிலைக்கு அவளை அழைத்து செல்ல என்ன செய்தார்? What did he do to take them to the place where they did not know about it? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. Exodus 3rd chapter, the 12th verse. அதற்கு அவர், நான் உன்னோடே இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். So he said, I will certainly be with you, and this shall be a sign to you that I have sent you. When you have brought the people out of Egypt, you shall serve the God on this mountain. இந்த இடத்துல மோசே அந்த பர்வதத்திலே, ஓரேப் என்ற பர்வதத்திலே அவர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். In this place Moses is shearing flocking the sheep in the mountain of Horeb. அந்த இடத்துல மோசேயை கண்டு தேவன் செடியிலிருந்து, எரியும் செடியிலிருந்து பேசுகிறார். In this place God met Moses from this burning bush and he's talking to him. அவர் என்ன சொல்கிறார்? What did he say? நான் உன்னோடே இருப்பேன். I will certainly be with you. மூன்றாவதாக பார்க்கிறோம், கர்த்தர் நம்மோடு இருப்பார். Third, we see God will be with us. பாருங்கள், எதற்காக இருப்பார்? Why did he will be with us? நம்மை அறிந்த தேவனாய் இருக்கிறார். Because he is a God who knows us. அறிந்தபடினாலே அவர் அடுத்து என்ன செய்ய வேண்டும், என்ன வழி அறிந்தபடினாலே அதை நிறைவேற்றும்படியாக அவர் இறங்கி வந்தார். Because he knows us, what we have to do, and he knows what we have to do, he descended. இறங்கி வந்து இந்த ஜனங்களோடு நான் கூட இங்கு இல்லாவிட்டால் இவளாலே
அந்த வல்லமையான பார்வனை மேற்கொள்ள முடியாது. ஆகவே இவளோடு கூட இருந்து இவளை நடத்தி செல்லுவேன் என்று அவளோடு கூட இருந்தார். The God who descended, if I'm not there with them, they cannot overcome this mighty Pharaoh. So he says, I will be with them, I will be with you. தேவன் நம்மோடு கூட இருப்பதனுடைய பலன் என்ன? What is the result of God being with us? நம்மால் செய்ய முடியாததை செய்ய அவர் பலன் தருவார். He will give us the strength that what we are not able to do. மோசே ஒரு சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிறவராய் காணப்பட்ட அந்த நாட்களிலே Moses was just an ordinary shepherd in those days. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். And the people of Israelites were under captivity. மோசேயின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் கூட்டி சேர்த்து பெரிய பேரரசனாகிய பார்வோனை எதிர்த்து அவனை மேற்கொண்டு வெளியே வருவது நடக்காத காரியம். But Moses gathering all these people to come to battle against this great army of Pharaoh, to come out of it, it is not an easy thing. அதுதான் மோசே தேவனுக்கு புரிய வைக்க விரும்புகிறார். That is what Moses is trying to convince God, saying it. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். In the Exodus 3rd chapter 11th verse we can read. வாசிங்கள். தேவனுக்கு விளக்கம் சொல்கிறார் மோசே. He is explaining to God. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். But Moses said to God, Who am I that I should go to Pharaoh and that I should bring the children of Israel out of Egypt? இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்திலிருந்து அழைத்து கொண்டு வர வேண்டும் என்றால் பார்வோனை போல வல்லமையுள்ள ஒரு ராஜாவாக நான் இருந்திருந்தால் அழைத்து கொண்டு வரலாம். நாங்க எப்படிங்க போறது அப்படின்னு தேவனிடத்தை முறையிடுகிறார். If I'm a strong mighty army like Pharaoh, I can go against Pharaoh and bring the people out. But who am I to go to say against Pharaoh? என்னால் செய்ய முடிந்த ஒரு நல்ல வேலையை கொடுங்க, நான் செய்கிறேன். What that I'm able to do, you give me that job, I will do it. என்னால முடியாத பெரிய கண்ணா சொல்றே என்று இந்த இடத்துல தேவனிடத்துல பேசுகிறதை பார்க்கலாம். We can see here he's talking to God saying, I am not able to, I will not able to do it. அந்த பெரிய வேலையை என்னால் செய்ய முடியாதுங்கிறார். He says, I cannot do this great work. உடனே கர்த்தர் சில காரியங்களை 12ஆம் வசனத்திலே பாருங்கள். உடனே அவர் பதிலை சொல்கிறதை பார்க்கலாம். நான் உன்னோட இருப்பேன். In the 12th verse immediately God says, I certainly be with you. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றாமல் ஆண்டவரே தனியாக நான் செய்ய முடியாது என பல காரியங்களை முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். God has kept few plans in our life, but we in our life we are saying, no God, how can I do it? I don't have the knowledge or strength to do this. நம்முடைய ஜீவிதத்திலே நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ளாமல் பாருங்கள், தேவன் நம்மோடு இருப்பதை உணர்ந்து கொள்ளாமல் ஆண்டவரே அது செய்ய முடியாது இது செய்ய முடியாது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். We don't understand the plans what the Lord has kept to us, and we don't understand that the God is being with us, and we are saying, God, we cannot do this and that. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், 12ஆம் வசனத்திலே இவ்வாறு சொல்லுகிறார், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினதற்கு இதுவே அடையாளம். And this shall be a sign to you that I have sent you. When you have brought the people out of Egypt, you shall serve God on this mountain. தேவன் ஒரு சைனை கொடுக்கிறார் மோசே கேட்காமலே. The God is giving a sign without Moses asking for it. தேவன் சொல்லுகிறார், நீ இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு இங்கு வந்து இந்த மலையில் தேவனை ஆராதனை செய்வீர்கள். அதுவே நான் உன்னை அனுப்பினதற்கு அடையாளம் என்று சொல்கிறார். And God said, you will bring the people to this mountain and you will all serve me in this mountain, and that will be the sign. மோசேக்கு அது புரிந்ததோ புரியவில்லையோ தெரியல. Moses, whether he understood or not, we don't know. ஆனா இன்றைக்கு சரித்திரத்தை அறிந்த நமக்கு தெரியும், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து இதே சீனாய் மலைக்கு ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து அங்கு பாளையம் இறங்கி தேவனுடைய மகிமை அந்த சீனாய் மலையின் மேலே காணப்பட்டு
10 கட்டளையை கொடுத்து நடக்க வேண்டிய எல்லா திட்டங்களையும் கொடுத்து அவளை தேவன் நடத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவன் சொன்னபடியே அந்த அடையாளத்தை நிறைவேற்றி சொன்னதை செய்தார். But we know it, we know the history that Moses brought the people of Israel out of the captivity to this mountain, and when they came, the glory of the Lord came over the Mount of Sinai, and the sign was fulfilled. ஒரு பின்னணி இல்லாத மோசையை கொண்டு பார்வோனோடு மோத வைக்கிறார். Moses, without any background, is going against Pharaoh. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத மோசையை கொண்டு, Moses without any background, எந்த சப்போர்ட்டும் இல்லாத மோசையை கொண்டு, Moses without anyone's support, அவர் மாமனாகிய ஆசாரியன், பாவம் அவர் என்ன செய்வார்? அவர் மட்டும் தான் சப்போர்ட், வேற யாரும் கிடையாது அவருக்கு. his father-in-law said there is only he was there. அவர் மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட். பாருங்க, அந்த மோசையை வைத்து தேவன் ஒரு பெரிய பேரரசனோடு சக்கரவர்த்தியோடு மோத வைத்து அவர் சொன்னபடியே அந்த ஜனங்களை அழைத்து வந்தார். அதனுடைய காரியம் என்னவென்றால் கர்த்தர் மோசையோடு இருந்தார். God made Moses to go against the great king, the Pharaoh, and brought the people out of him. And the thing is, the Lord, what he said, he will fulfill. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எதுவும் சாத்தியம் என்று தேவன் குறைக்கிறார். When God is with us, anything is possible, and he proves it. அவர் நம்மோடு இருக்கும் பொழுது சகலமும் சாத்தியம். And when he is with us, everything is possible. அவர் சொல்லுவதை ஒருவேளை நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். Maybe we will not able to accept when he says, but whatever he says, he will do it, he'll fulfill it. அவர் மோசையை அனுப்பினார். He sent Moses, அங்கு செய்ய வேண்டியதை அவரே செய்தார். and he did what he has to do. அவரே கட்டளை கொடுத்தார். He commanded, உன் கோலை கொண்டு போ, take your rod. இப்படி செய் அப்படி செய் அவர் சொன்னார். And he's saying, do like this and do like that. மோசே செய்தது ஒன்றுமில்லை. Moses did not do anything. That is the fact. நம்முடைய ஜீவிதத்திலே இவ்வளவு சாதனைகள் நாம் செய்திருக்கிறோம் என்றால் நாம் செய்தது ஒன்றுமில்லை. All the accomplishment that we have done, it is not because of what we have இவ்வளவு done. படிக்க வைத்து இந்த நிலையில கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கார் என்றால் நாம் செய்தது ஒன்றுமில்லை. The education that we have today is not what we have done. தேவன் நம்மோடு இருந்தபடியாலே தான் இம்மட்டும் வந்திருக்கிறோம், இனிமேல் தொடர்ந்து செல்ல போகிறோம். If God is being with us, we have come this far and we are going to travel more far. அதை நாம் அறிக்கை செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். We need to confess and understand this. ஆண்டவரே, இது உம்மால் சாத்தியம் ஆண்டவரே. God, it is possible by you. ஆண்டவரே, சில காரியங்கள் என்னால் முடியாது, அது உம்மால் சாத்தியம் ஐயா. God, some things are not possible through me, but it is possible by you. தேவன் நம்மோடு இருந்தால் மனிதனால் முடியாதது நமக்கு சாத்தியமாய் மாறும். If God is with us, what is impossible for man is possible through us. ஒன்றே ஒன்று, தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். Only one thing, God should be with us. தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். God should be with us. அவர் நம்மோடு இருந்தால் எல்லாம் சாத்தியம் என்று பார்க்கிறோமே. If he is with us, everything is possible is what we அவரோடு மோதினவர் எவ்வளவு பெரிய பார்வோனாக இருந்தாலும் சரி, say. Whoever it is who come against him, தேவன் ஒரு பரிபூர்ண விடுதலை கட்டளையிட்டு தம் திட்டத்தை நிறைவேற்றியது போல நம்மோடு இருந்து தம்முடைய திட்டத்தை தேவன் நிறைவேற்றுவாராக. the Lord will command his deliverance and he will deliver and he will be with us to give this deliverance. கடைசியாக ஒன்றை தியானித்து முடிக்க விரும்புகிறேன். Last we'll meditate one and finish. வாசியுங்கள், யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. And I will give this people favor in the sight of Egyptians, and it shall be when you go that you shall not go empty-handed. எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி வெறுமையை மாற்றி நிறைவாக்கினார். And the God gave a favor in the eyes of the Egyptians and turned their lack into abundance. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது, When God is with us, கர்த்தர் நம்மை நிறைவாக்குவார். the God will fill us with abundance. பாருங்கள், தேவன் அவளோடு இருக்கிறபடினாலே அவர்கள் அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை தேவன் எகிப்தியருடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்து கேட்ட காரியம் எல்லாவற்றையும் அவள் கொடுத்து அவளை நிறைவாக்கினார். When God is with them,
Israelites were in the captivity. Now they got a favor in the sight of the Egyptians, and all their lack have been filled with abundance. இஸ்ரவேலர் எகிப்திலே அடிமையாக காணப்பட்டதை அறிந்திருக்கிறோம். We all knew that the Israelites were captive in the Egyptians. அந்த அடிமையுடைய வீட்டிலே அல்லது அகதிகளுடைய வீட்டிலே என்னென்ன பொருட்கள் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You can think about what all the things for the people who were in the captivity they would have had. பாருங்க, அவங்களுக்கு இருப்பதற்கு இடமே ஒரு சந்தேகம் கிடைப்பது. It is a doubt for them to have a good place. அவங்க போக சொன்னா போயிடணும் அங்க இருந்து. அப்படிப்பட்ட ஒரு நிலையற்ற தன்மை. It is an unstable thing because if they ask them to move from this place, they have to move. அப்போ அவங்க வீட்டுல என்னென்ன பொருட்கள் இருக்கும்? What other things will be in their home? இப்படிப்பட்ட ஒரு குறைவுள்ள வாழ்க்கையை இஸ்ரவேல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And these type of lacking things was these people of Israel were. என்ன ஆச்சரியம் பாருங்கள், எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணி அவர்கள் வெறுமையாய் போகாமல் நிறைவாய் போக கிருபை செய்தார். The surprise here is they got the favor in the eyes of the Egyptians. Now they are not going empty handed, now they are going with abundance. இது இதோ அந்த இரவிலே ஒரு லாட்டரி அடித்தது போல ஒரு நிகழ்வு அல்ல. This is not an incident just by an overnight you had a lottery. நான் சொல்லுகிறேன், இது தேவ திட்டம். I say this is the plan of God. எப்போ சொன்னா தெரியுமா திட்டத்தை? You know, when did he do the plan? ஆதியாகமம் 15 அதிகாரம் 14 வசனத்தை வாசிங்கள். Genesis 15 chapter the 14th verse we read. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். But I will punish the nation they serve as slaves, and afterward they will come out with great possessions. ஆதியாகமத்திலேயே இந்த காரியத்தை தேவன் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார். In the book of Genesis, he has very clearly said. பாருங்க, அந்த காரியத்தை கேட்ட அந்த ஆபிரகாமுக்கு ஒன்றுமே புரிந்திருக்காது. Abraham who heard this, he would have not understood anything. நிச்சயமாக ஆபிரகாம் புரிந்திருக்காது. Truly Abraham would have never understood this. உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தைகள் செய்ய போகிற அந்த கிரியைகளை உங்களிடத்துல என்னிடத்துல சொன்னாலும் நமக்கு புரியாது. Truly when the word of the Lord about his plans, when he says to you and me, will not understand. எப்ப தெரியுமா புரியும்? You know when we will understand this? அதை நாம் காணும் பொழுது, அது நிறைவேறும் பொழுது, ஆண்டவரே இது அன்னைக்கே சொன்னீரே. And when we see it, when it fulfills, you will be saying, Lord, you said it in before me. இஸ்ரவேலுடைய வெற்றி, இஸ்ரவேலுடைய செழிப்பு அது முன்குறிக்கப்பட்டது. Israelites' prosperity and victory was been predestined. இந்த வேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், This time what the word of the Lord says, நம்முடைய வெற்றியும் நம்முடைய செழிப்பும் தேவனால் முன்குறிக்கப்பட்டது. our victory, our prosperity is already predestined. இதை ஒருவர் பிசாசு யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது. No one, Satan cannot stop this. எத்தனை எதிர்ப்புகள் வரட்டுமே, How much ever the oppressions may come, அவைகள் நமக்கு வந்து சேரும். this will come and reach us. என்னால் தேவன் முன்குறித்தவன்றது. Because God has predestined it. நம்மை பார்த்து மக்கள் சொல்லுவார்கள், இவ்வளவு நாள் அப்படியே இருந்த கடைசியில் இப்படி விட்டு போட்டுட்டே என்று சொல்வார்கள் அல்லவா. என்னுடைய வெற்றி, நம்முடைய செழிப்பு அது முன்குறிக்கப்பட்டது. You have been quiet all these days. Suddenly you got a victory because our prosperity and victory is predestined. என்றால் நிறைவாக்கும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். Because the God of abundance is with us. இஸ்ரவேலர் எகிப்திலே அப்படி இருந்த பொழுது கர்த்தர் அவளை மறந்து விட்டது போல ஒரு சூழ்நிலை உண்டானது. When Israelites in Egypt, it was a situation that God would have forgotten them. எங்கும் இருள், எல்லாமே முடிந்து விட்டது என்ற ஒரு நிலை காணப்பட்டது. There was darkness everywhere and everyone seems to be failed. ஆனால் ஆதியாகமம் 15:14 வாக்கு பண்ணின தேவன், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின அதே தேவன், அந்த வாக்கு மாறாமல் அவளை எகிப்திலிருந்து விடுவித்து அவருடைய குறைவுகளை நிறைவாக்கினது போல இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நமக்கு வருகிறது. எதிர்பாராத சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் நடத்தி விடுதலையாக்கி ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளாக, செழிப்புக்குள்ளாக கர்த்தர் நடத்துவாராக. Like how the promise that he gave to Abraham in Genesis 15 chapter and the 14th verse, it is the same way he fulfilled it, and it is the same manner he will do it for us.
குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். And he will change all my lackings. என்னை கர்த்தர் அறிந்த தேவனாக இருக்கிறார். Because the God who knows me, என் குடும்பத்தை அறிந்த தேவனாக இருக்கிறார். God who knows my family, என் பிள்ளைகளை அறிந்த தேவனாக இருக்கிறார். God who knows my children, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்றும் அறிந்த தேவனாக இருக்கிறார். God who knows what I have to do next. அதை கர்த்தர் செய்யும்படியாகவே இறங்கி வந்தார். And he has descended to do that. அவர் இறங்கி வந்து நான் செய்ய முடியாததை செய்ய என்னை தகுதிப்படுத்தினார். And he made me worthy to do the things that I have to do. அதை செய்யும்படியாக கர்த்தர் மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் என்னோடு இருப்பாராக. Like how the God was with Moses, let he be with me. கர்த்தருடைய அநாதி திட்டத்தின்படியே, By his everlasting will, அவருடைய தீர்மானத்தின்படியே by his according to his will. கர்த்தர் நம்மை நிறைவாக்குவதை நான் என் கண்களாலேயே காண்பேன். And I will see with my own eyes that he will fill me with abundance. ஒருவேளை சூழ்நிலைகள் எல்லாம் முடிந்து விட்டது போல காணப்படலாம். Maybe situations may seems to be failed. ஆனால் தேவன் வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். The God who promises an unchanging God. அதை அப்படியே செய்வாராக. He will do as what he said. கர்த்தர் அறிந்த தேவனாக இருக்கிறார். God who knows it. அதை நிறைவேற்ற அடுத்த நிலைக்கு நடந்து செல்ல இறங்கி வந்தார். And he has descended to take us to the next level. அவளை அடுத்த கட்டத்துக்கு நடத்தி செல்ல அவளோடு இருந்தார். And to take them to the next level, he was with them. அவளோடு தேவன் இருந்தபடினாலே அவள் நிறைவானார்கள். Because God was with them, there was abundance. இந்த 4 விதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக மோசே மூலமாக இஸ்ரவேலை சொன்னார். அதை நமக்கும் அப்படியே நிறைவேற்றுவாராக. These 4 type of promises through the word of the Lord he said to Moses, and these words he has said to us now. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God may bless us. எங்க நேசிக்கிற நல்ல பிதாவே, A Father who loves us more. நல்ல வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் We ஐயா. thank you with a thankful heart for this ஆண்டவரே, time. உம்முடைய வார்த்தைகள் மோசேக்கு வந்தது ஆண்டவரே. Lord, your words came to Moses. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை அறிந்த தேவன் எங்களையும் அறிந்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஐயா. God who knows his lights, you also know us, for that we thank you, Lord. எங்களை அறிந்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்து நடத்துவீராக. God who knows what we have to do next, what we have to next, that you lead us. ஆண்டவரே, நீர் அதை நடப்பிக்கும்படியாக இறங்கின கிருபைக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. Lord, we thank you because you have descended to accomplish it. ஆண்டவரே, அவளுக்கு ஜீவித்திலே உமக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாவற்றையும் நீக்கி ஆண்டவரே, ஜீவிக்கும் மனிதனுக்கு கிடைத்த வெற்றியை பலன் நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே, நீ இறங்கி வந்து அந்த வெற்றியை எங்களை கட்டிடுவீராக. Lord, remove all the unwanted things, like how the prayer man got its deliverance. It is the same manner it is over us, Lord. வறட்சியிலிருந்து செழிப்புக்கு கொண்டு சென்ற தேவன் ஆண்டவரே, நெருக்கத்திலிருந்து விசாலத்தை கொண்டு போன தேவன் ஆண்டவரே, நீ இறங்கி வந்து எங்களுடைய ஜீவிதத்தில் அந்த அற்புதத்தை செய்தல்வீராக. God who take us from doubt to prosperity and commands expansion from the oppressed, Lord, take us to the அவர்களை expansion. அழைத்து செல்ல நீ அவளோடு இருந்தீர் ஆண்டவரே. Lord, to take them, you were with them, Lord. அவளோடு இருந்தபோது ஆண்டவரே, அவளால் செய்ய முடியாத காரியங்களை அவள் செய்தார்கள் என்று பார்த்தோம் ஐயா. Because you were with them, they were able to do that is impossible by them, Lord. எங்களுக்கு முன்பாக எத்தனை சவால்கள் காணப்படுகிறதோ, இந்த வேளையிலே அத்தனை சவால்களை நாங்கள் உம்மால் மேற்கொண்டு அதை செய்ய கிருபை செய்வீராக. How much ever the challenges before us, Lord, by you help us to overcome all the challenges, Lord. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை சவால்கள் இருந்தாலும் அவைகளை மேற்கொண்டு வெற்றி பெற கிருபை செய்வீராக. Your children, those who are hearing this, how much ever the challenges, help them to overcome all the challenges. என் தேவன் கூட இருக்கிறீர் என்பதை நிரூபித்தருளுவீராக. Lord, prove that my God is with. எங்களுடைய செழிப்பையும் நீர் முன்குறித்திருக்கிறீரப்பா. Lord, you have predestined our prosperity. ஆண்டவரே, எங்களுடைய வெற்றியை முன்குறித்திருக்கிறீரப்பா. You have predestined our victory, Lord. ஏதோ ஒரே இரவிலே பிறப்போவதில்லை, உம்மால் முன்குறிக்கப்பட்ட வெற்றியும் செழிப்பையும் பெற்றுக்கொண்டு ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக. Help us to live a fulfilled life, knowing that the prosperity and victory is predestined by you. கிருபையின் கரம் கூட இருந்து உம்முடைய வார்த்தைகளை அனுப்பின தயவுக்காக ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றுவீராக, நடத்தும் ஆசீர்வதியும். We thank you for you have sent these words. Let your gracious hands be with us and bless them and guide us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, Jesus' name, Father. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம் அன்பு மாதம் சமாதானமும் ஆளுகையும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். பாஸ்டர் பி. ஸ்டீபன் மற்றும் திருமதி சந்திரலீலா ஸ்டீபன் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட
பல்லாவரம் அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை அவர்களுடைய மறைவுக்கு பின் பாஸ்டர் விசுவாசம் அவர்களால் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது. ஒன்றுமில்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சபையானது இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொண்டதாக மாற கர்த்தர் கிருபை செய்தார். உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஜெப குறிப்புகளுக்காகவும் 24 மணி நேரமும் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி பாஸ்டர் எஸ் விசுவாசம், விசுவாச அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, 12A ஈஸ்வரி நகர், பல்லாவரம், சென்னை 43. தொலைபேசி எண் 766-755-2299.